கார்த்திக் தீபா சீரியலில் இன்றைக்கி ஒரு செம மாசான எபிசோடு வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு, நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ரம்யாவை வந்து குடத்தை தூக்கி தண்ணி பிடிக்க வச்சு கார்த்திக் வந்து செம்மையாக நோஸ் கட் பண்ணி விட்டுட்டாப்பில். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. கார்த்திக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, நம்ம ஆனந்த் வந்து இனிமேல் நீ நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடாது, நீ வேறு கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணு அப்படின்னோடனே, இப்போ எதுக்கு நீ வந்து புதுசாக என்னை வந்து மாற்றிக்கிட்டே இருக்க அப்படின்னு கேட்டோன்னா, ஆமாம் நம்ம கம்பெனியில் எல்லோரும் உன்னை வந்து முதலாளியாக ட்ரீட் பண்ணுறதுனால எனக்கு வந்து இது விருப்பம் இல்லை அப்படின்னோடனே, சரி ஆர்டரை கொடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆர்டரை வாங்குறாங்க. நீ இங்கே பாரு, நான் திரும்பியும் சொல்லிடுறேன், அந்த கம்பெனியில் என் ஃப்ரெண்டு தான் இருக்காங்க, ஆனால் அவகிட்ட வந்து நீ என்னோடய தம்பின்னு நான் சொல்லவே இல்லை, நானும் வெளியில் காட்டிக்க போகிறது இல்லை. அது மட்டும் இல்லை, உங்ககிட்ட முக்கியமானது ஒன்று சொல்லணும். இன்னும் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டோன்னா, கார்த்திகிட்ட வந்து நீயா வெளியில் வந்துட்டாலோ, அந்த கம்பெனியை விட்டு அவள் வந்து உன்னை துரத்தி விட்டுட்டாலோ வந்து நீ சவாலில் தோற்றுருவேன், ஞாபகம் வச்சுக்க. எனக்கு எல்லாம் ஞாபகம் தான் இருக்குது, நீ தான் புதுசாக என்ன இங்கே பந்தாடுற மாதிரி அங்கே பந்தாடிக்கிட்டு இருக்க, விடு நான் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கிறேன், அம்மா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கம்பெனிக்கு போகிற பொண்ணு வந்து எம்டி ஒரு பொண்ணாமே அப்படின்னோடனே, ஆமாம் அதுக்கு என்ன இப்போ, ஏன் வந்து கார்த்தி வந்து உன்னை விட்டுட்டு அந்த பொண்ணை வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிடுவாருன்னு உனக்கு ஃபீல் பண்ணுறியா அப்படின்னா, அதெல்லாம் கிடையாது, என் புருஷன் வந்து என்னை தவிர வேறு யாரையுமே பார்க்க மாட்டார், அதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னா, சரி அதெல்லாம் போகட்டும், அந்த ராத்திரி முருங்கக்காய் வாங்கி கொடுத்து என்னாச்சு அப்படின்னு கேட்டோன்னே, போங்கக்கா எப்போ பார்த்தாலும் என்னை கிண்டல் பண்ணுறதே வேலையாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சிக்கிட்டேயும் மைதிலிக்கிட்டேயும் கோச்சிக்கிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. போனதுக்கப்புறமேட்டுக்கு வர வழியில் காரை வந்து செம வேகமாக ஓட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க நம்ம ரம்யா. வழியில் குடத்தோட ஒருத்தவங்க கிராஸ் பண்ணுறாங்க, டக்குன்னு சடன் பிரேக் போட்டுறாங்க. காரை போட்டப்போ அவங்க குடத்தோட தண்ணி கீழே விழுந்துருது. விழுந்ததுக்கப்புறமேட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரம்யா வந்து அவங்கள வந்து கண்ணாப்பண்ணான்னு சத்தம் போடுறாங்க. என்னம்மா நினச்சிக்கிட்டு இருக்க நீ வந்து, நல்ல வேளை நான் நல்லபடியாக மெதுவாக பிரேக் போட்டுட்டேன், இல்லைன்னா என்ன ஆயிருக்கும், தேவையில்லாமல் இப்படி வந்து குறுக்க வந்து ஏன் ரோட்டில் வந்து இம்சை பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சத்தம் போட்டோன்னா கரெக்டாக வந்து கார்த்தி வந்துடுறாங்க. கார்த்தி வந்து அவங்கள தூக்கி விட்டுட்டு, எந்திரிங்க, என்னம்மா இவ்வளோ நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, தேவையில்லாதமாக பேசிகிட்டு இருக்கீங்க, அவங்ககிட்ட முதல்ல வந்து மன்னிப்பு கேளுங்க. யார் நீ யார் முதல்ல மிஸ்டர், எங்களுக்கு 2 பேருக்குள்ள பஞ்சாயத்துக்கு நீ எதுக்கு வர அப்படின்னு கேட்டோன்னே ரம்யா கிட்ட வந்து, அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் முதல்ல வந்து சாரி சொல்லுங்கள் அவங்ககிட்ட, அதுக்கப்புறமேட்டுக்கு எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம். ஓ நான் யார் என்ன ரேஞ்சுன்னு தெரியாமல் நீ சாரி சொல்வியா, சாரி சொல்லாமல் வண்டி எடுக்க விட மாட்டேன் அப்படின்னோன்னா, நீ அவ்வளோ பெரிய ஆளா, நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்கிறப்ப, நீங்கள் யார்கிட்டயோ வேணால் பேசிக்கோங்க, போயிட்டு கார் சாவியை எடுத்துகிட்டு வந்துடுறாப்புல. கார் சாவியை எடுத்துகிட்டு, இப்போ நான் யாருக்கு ஃபோன் பண்ணுறேன் இல்லைன்னா பாருன்னு போட்டு ஃபோன் பண்ணலான்னு பார்க்குறாங்க ரம்யா. டக்குன்னு வாங்கிடுறாங்க ஃபோனையும் தூக்கி. ஐஃபோனா, சரி ஃபோனும் சாவியும் வேணும்னா தண்ணியை பிடிச்சிட்டு வந்தால் தான் ஆச்சு, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்துட்டு போங்க, முதல்ல வந்து தண்ணியை பிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் வந்து தண்ணியை வந்து பிடிக்கிறாங்க. மக்கள் எல்லோரும் சொன்னதுனால தண்ணியை பிடிச்சிட்டு வந்து இந்தா வச்சுக்க அப்படின்னோன்னா, இதான் நல்ல பிள்ளைக்கு அழகு, இந்தாங்க உங்கள் ஃபோனும் கார் சாவியும் வச்சுக்க அப்படின்னோடனே, நீங்கள் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கங்க, இந்த ரோட்டில் வந்து நீங்கள் வந்து வேகமாக வந்தீங்க, வேகமாக வர்றது ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து நியாயம் தர்மம்னு இருக்குது, இந்த ரோட்டுக்கு இவ்வளோ தான் வேகம்னு வரணும், அதை விட்டுட்டு நீங்கள் மாட்டுக்கு வந்துட்டு நல்ல வேளை அவங்களுக்கு ஒன்றும் அடிப்படலை, அதனால் அவங்கள போனால் போதும்னு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் யார் என்னங்கிறது என்கிட்ட கூடி சீக்கிரம் என்றைக்கா ஒரு நாள் மாட்டுறப்ப நான் பார்த்துக்கிறேன், நான் யாருன்னு கட்டுறேன் அப்படின்னு சொல்லி, இந்த பக்கம் வந்து ரம்யா வந்து செம மாதம் வந்து காரை எடுத்துகிட்டு போகலான்ட்டு போகிறாங்க. கடைசியில் கார்த்திகிட்ட பல்பு வாங்கினது தான் மிச்சம். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, சாமி கும்பிட்டுட்டு இருக்கவங்க அபிராமி அம்மாவுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க, நிச்சயமாக இந்த தாலியை பார்த்து நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை, கூடிய சீக்கிரம் ஆனந்த் மாமாவே இதை வந்து தாலி கட்டுற சூழ்நிலை கண்டிப்பாக வரும், அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் நேரம் பொறுத்துருங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் இந்த பக்கம் வந்து ஐஸ்வர்யாவும் சரி ரியாவும் சரி, ஒரு நாள் கூட அவகிட்ட தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம வந்து கார்த்தியை. அது எப்படி அவனால் தாக்கு பிடிக்க முடியாமல் போகுது அப்படின்னு அவங்க சவால் விட்டுக்கிட்டு இருக்காங்க. வயசானவங்க அப்படி தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க, விட பார்த்துக்கலாம் அப்படிங்கிறப்ப அருண் வந்து சொல்கிறாப்புல, இங்கே பாரு நீ மறுபடி கார்த்திகிட்ட தோற்றுறாத, அதனால தான் சொல்கிறேன், அவங்க கூட சமாதானமாக போயிட்டு நல்லபடியாக ஒரே குடும்பமாக வாழலாம்லாம் அப்படின்னா, அப்படிலாம் விட்டுற முடியாதுன்னு ஆனந்த் இந்த தடவை வந்து என் ஃப்ரெண்டு இருக்கா பார்த்தியா, அவள் சின்ன தப்பு பண்ணால் கூட வேலையை விட்டு தூக்கிடுவா, அவள்கிட்டலாம் இவனால் 1 மணி நேரம் கூட தாக்கு பிடிக்க முடியாது, நீ வேணால் பொறுத்திருந்து பாரு, இந்த பாலில் வந்து நான் நிச்சயமாக அவனை க்ளீன் போல்ட் ஆக்கி காட்டுறேன்னா இல்லையான்னு அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஐஸ்வர்யாவுக்காக வந்து குங்குமப்பூ பாலில் போட்டு வந்து கரெக்டாக எடுத்து கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க நம்ம அருண். என்னப்பா கையில் அப்படின்னோன்னா, ஆமாம்மா ஐஸ்வர்யாவுக்காக தான் பால் எடுத்துகிட்டு போகிறேன், அப்போ தானே குழந்தை நல்லபடியாக வெள்ளையாக பிறக்கும் அப்படின்னோடனே, சரி இப்போ போகணுங்கிறவங்க ஐஸ்வர்யா கிட்ட பாலை கொடுக்க வராங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா லைட்டாக வந்து ஸ்லிப் ஆகிடுறாங்க. ஸ்லிப் ஆனோன்னா வந்து ஆனந்த்
அந்த பக்கத்தில் இருக்க எல்லோரும் வந்து பதட்டமாகிடுறாங்க. என்னாச்சு அப்படின்னோடனே அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, லைட்டாக தான் ஸ்லிப் ஆகிட்டாருன்னா உடனே வந்து எல்லோரும் வந்து பார்த்து நல்லபடியாக இருக்கணும், வா வந்து போய் ஒரு தடவை செக் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு வந்து சொன்னோன்னே, ஆஹா அங்கெல்லாம் ஒன்றும் போக தேவையில்லை, லைட்டாக தான் ஸ்லிப் ஆச்சு, நான் தான் நல்லா இருக்கேன்னு சொல்கிறேன்ல, அப்புறம் எதுக்கு, அப்புறம் எல்லா விஷயம் உண்மை தெரிஞ்சிச்சுன்னா மறுபடியெல்லாம் வந்து என்னால் கெஞ்சிக்கிட்டு இருக்க முடியாது, உண்மை வெளியில் வந்துச்சுன்னா நீங்களே என்னை அடித்து துரத்த போகிறது உறுதியாகி போயிடும், இப்போதைக்கு சமாளிப்போம் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. ஒரு வழியாக அந்த பாலை வாங்கி குடிச்சிட்டு ஐஸ்வர்யா அதோட எபிசோடு முடிக்கிறாங்க.